Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸஸ்லேருந்து சாப்டர் 10 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் மெயின் கேட்டகரிஸாக வந்துட்டு 3 டைப்ஸில் பிரிஞ்சிருக்கு. லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் ஒன்றா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், பேங்கர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் டு த கவர்மெண்ட். ஸோ ட்ரெடிஷ்னலாக இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பேங்கர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து பேங்கர். யார் அப்படின்னா ஆர்பிஐ. அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து இவங்க தான். இப்போ நம்ம எல்லாம் ஒரு கஸ்டமராக இருந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஆர்பிஐ கிட்ட அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்பிஐ தான் வந்து பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐ அக்செப்ட்ஸ் மணி இன்டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் ஆன் தேர் பிஹாஃப். ஸோ நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறோம் அந்த மாதிரி கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுற மணி வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அவங்க ஏதாவது பேமெண்ட்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஐயே வந்து பண்ணிடுவாங்க. இட் மேனேஜஸ் கவர்மெண்ட் டெப்ட் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஷ்யூ ஆஃப் நியூ லோன். கவர்மெண்ட்டோட கடனுக்கும் அண்ட் புதுசாக லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்க. இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் குவாண்டம், டைமிங் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ். ஸோ குவாண்டம் அப்படின்னா வந்துட்டு மணி ரெக்வயர்ட் ஆர் allowed amount, especially on amount of money legally payable in damages. ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைமிங்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க. அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் டு த கவர்மெண்ட் டு டை ஓவர் டெம்ப்ரரி ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஏதாவது அவசரமாக அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காகவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆர்பிஐ. இட் டேக்ஸ் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி of investment of the surplus government fund. Intergovernment and interdepartmental account adjustments are carried out by the RBI. ஸோ இவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட்டோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் எப்படி எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர் கவர்மெண்ட் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேரிட் அவுட் யார் பார்த்துப்பா அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. ஸோ நோட் இஷ்யூ வேறு யாரும் வந்து பண்ண முடியாது. நோட் இஷ்யூவோட சோல் அத்தாரிட்டி வந்து யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். எக்ஸப்ட் ₹1 நோட். எல்லா கரன்சியும் இவங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ₹1 நோட் மட்டும் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து பிரிண்ட் பண்ணும். த ஆர்பிஐ இஸ் அ சோல் அத்தாரிட்டி ஃபார் printing and issue of all currency notes in India except ₹1 note. It is the duty of the RBI to ensure that sufficient number of good quality currency notes is available to the public. ஸோ பப்ளிக்கு நோட்ஸ் வந்து கரன்சி நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, சஃபிஷியண்ட்டாக இருக்கா அண்ட் குட் குவாலிட்டியில் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிற டியூட்டி வந்து யாருது அப்படின்னா ஆர்பிஐ இது. இட் எக்ஸ்சேஞ்சஸ் கரன்சி அண்ட் காயின்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்க்குலேஷன். நான் பப்ளிக் கிட்ட வந்துட்டு ஒரு கரன்சியோ இல்லை காயின்ஸோ வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு, இது வந்து சர்க்குலேஷனில் இருக்கிறதுக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த கரன்சி காயின்ஸை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐயில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ₹1 நோட் அண்ட் ஆல் காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் தான் வந்துட்டு இந்த ₹1 நோட் அண்ட் காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் நாசிக்
Dewas, Salboni, Mysore, Hosangabad. Currency notes are never printed outside India. ஸோ வெளியே இந்தியாவுக்கு வெளியே கரன்சி நோட்ஸ் எங்கேயுமே வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பேங்கர்ஸ் பேங்க். ஸோ இப்போ நம்ம எப்படி கஸ்டமர் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் அதர் பேங்க்ஸ் இன் அ கண்ட்ரி இஸ் ஜஸ்ட் லைக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் வித் இட்ஸ் கஸ்டமர். நம்ம கூட ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த மாதிரி ஆர்பிஐக்கும் அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். த ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் அ கரண்ட் அக்கௌண்ட். அந்த எல்லா பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட்டும் வந்துட்டு ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க. All scheduled banks should deposit a percentage of cash reserve with RBI. எல்லா scheduled banksமே வந்துட்டு ஒரு certain percentage cash reserveனா காசு வந்து சேர்த்து வச்சுருக்கணும் பேக்கப்பாக வித் ஆர்பிஐ. ஆர்பிஐயில் டெபாசிட். இப்போ நம்மளோட மினிமம் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கேஷ் ரிசர்வ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஆர்பிஐ கிட்ட இருக்க அக்கௌண்ட்டில். ஆல் பேங்க்ஸ் கேன் ரிசீவ் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. நம்ம எப்படி பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம் அந்தமாதிரி பேங்க்ஸ் வந்துட்டு ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ரிசீவ் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ பை ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் அப்ரூவ்ட் செக்யூரிட்டி. நம்ம எப்படி நம்மளுடைய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் காமிச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது செக்யூரிட்டி வச்சுருந்தோன்னா நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது செக்யூரிட்டி காமிச்சு அவங்க வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் ஆர்பிஐ கிட்டேருந்து. ரீடிஸ்கவுண்டிங் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால ரீடிஸ்கவுண்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் பேங்க் வந்து எதுக்காக ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கேபிட்டலுக்காக மெயினாக வந்து பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ ஆர்பிஐ தான் வந்துட்டு கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி கண்ட்ரோல் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. கண்ட்ரோலிங் த கிரெடிட் மணி இன் த சர்க்குலேஷன். சர்க்குலேஷன்னா புழக்கத்தில் இருக்கிறது, அதாவது மணி இன் சர்க்குலேஷன்னா மணி வந்து ரொட்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த ரொட்டேஷனில் இருக்க மணிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் in a country is a major function of RBI. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஃபார் திஸ் பர்பஸ் ஆர்பிஐ யூஸஸ் ரெண்டு மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். அது இன் ப்ரீஃபாக நம்ம இப்போவே பார்ப்போம் இந்த வீடியோலேயே. என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் கேஷ் அண்ட் கிரெடிட் liquidity for business transaction and investment purpose in the economy is the responsibility of RBI. So எக்கானமியோட பிஸ்னஸ் பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சஃபிஷியன்ட் மணி இருக்கா, கேஷ் இருக்கா, கிரெடிட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து ஆர்பிஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மெத்தடில் குவான்டிடேட்டிவ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் credit control, the method which influence total volume of credit in Indian economy. மொத்த பண மதிப்பு இந்தியன் எக்கானமியோட டோட்டல் வால்யூம் ஆஃப் கிரெடிட் இன் இந்தியன் எக்கானமி ஆர் கால்ட் குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில பாலிசிஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இன்க்ரீஸ் இன் த ஃபர்ஸ்ட் 3 measure வில் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் இன் இந்தியா அண்ட் வைஸ் வர்சா. இது வந்து மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் ரேட் பாலிசி. பேங்க் ரேட் ரெஃபர்ஸ் டு த ரேட் அட் விச் த ஆர்பிஐ ரீடிஸ்கவுண்ட்ஸ் பில்ஸ் கிவன் பை த ஷெட்யூல்டு பேங்க். இப்போ ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த பில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷெட்யூல்டு பேங்க் கிட்டேருந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த பேங்க் ரேட் பாலிசியில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர். இது வந்துட்டு எவ்வளோ கேஷ் ரிசர்வ் வந்து வச்சுக்கணும் அதை பார்த்தோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் வால்யூம் எவ்வளோ இருக்குது, மணியோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிஆர்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசர்வ் வித் ஆர்பிஐ. எவ்வளோ ரிசர்வ் நம்ம வச்சுருக்கோம் கெப்ட் பை த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு த டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டி. ஸோ டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டி அப்படின்னா என்னன்னா,
பேயபிள் ஆன் டிமாண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கலாம். பேயபிள் ஆன் டிமாண்ட். அண்ட் டைம், இது பேயபிள் ஆன் டைம். டிமாண்ட் தவிர அதர்வைஸ் இருக்க எல்லாமே வந்துட்டு டைமில் வந்துடும். ஸோ வித் தெம் இதான் வந்து டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா திரும்பியும் சொல்கிறேன். கேஷ் ரிசர்வ் எவ்வளோ வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுருக்காங்க, யார், ஷெட்யூல்டு பேங்க்ஸ், இன் ப்ரப்போர்ஷன் டு டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டி. எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, தேவை இருக்கோ அப்போ பே பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் கேஷ் ரிசர்வ் வந்து அவங்க வச்சுருக்கணும். அண்ட் டைம், டிமாண்ட் தவிர மிச்சம் எல்லா டைம்லேயும் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேஷ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் அவங்க பே பண்ணுறதுக்காக எவ்வளோ கேஷ் ரிசர்வ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டுட்டரி லிக்விடேஷன் ரேஷியோ, SLR. இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் மணி அண்ட் மணிஸ் ஈக்குவலண்ட் கெப்ட் வித் அ பேங்க். அதாவது அசெட், எய்தர் மணி ஆர் மணிஸ் ஈக்குவலண்ட். அசெட் தான் வந்து மணிஸ் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கெப்ட் வித் அ பேங்க் இன் ப்ரொபோர்ஷன் டு சேம் இன் ப்ரப்போர்ஷன் டு டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டி. இப்போ சொன்னாலே டைம்னா என்ன, டிமாண்ட் லைபிலிட்டினா என்ன, அப்போ அந்த தேவைக்கு எவ்வளோ மணி இல்லைன்னா மணியோட ஈக்குவலண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத SLR. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். த RBI directly buys or sells a security and bills in the money market either to decrease or to increase the total volume of money. இப்போ நம்ம ரீடிஸ்கவுண்ட் பண்ணோம் இல்லையா பில், அது ரீடிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த பில்ஸ் இல்லை அப்படின்னா செக்யூரிட்டி, அதை வந்து டைரெக்டாக மணி மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா RBI. த RBI directly buys or sells the security and bills in the money market. எதுக்காக அப்படின்னா either to decrease or to increase the total volume of money. மணியோட டோட்டல் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ பை பண்ணுவாங்க, இல்லைனா சேல் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ், அப்படி இல்லைனா பேங்க். இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குவான்டிடேட்டிவாக என்னென்ன பண்ண முடியும் அது. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். குவாலிட்டேட்டிவாக என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ரேஷனிங்னா வந்துட்டு கடன் மதிப்பீடு. மேக்ஸிமம் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் lending the certain sectors or specific purpose. ஒரு லிமிட் வந்து கொடுத்துருவாங்க ஒரு சர்டைன் செக்டாருக்கு, இல்லைனா இந்த பர்பஸ்க்காக நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம், மணி வந்து கொடுக்குறோம் கிரெடிட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸிமம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மெஷர். இப்போ நிறைய லிமிட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கடன் மதிப்பீடு. அந்த மதிப்பீடு இல்லை அப்படின்னா நிறைய பேர் நிறைய பர்சன்டேஜில் கிரெடிட் வந்து வாங்குவாங்க. அதை வந்து திரும்பி வந்து அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னா RBIக்கு தான் இது வந்து பெரிய ஒரு லாஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். Marginal requirement வந்து it refers to the percentage of value of security submitted before issue of loan. ஒரு லோன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த வேல்யூவில் செக்யூரிட்டியை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். மார்ஜின் நம்ம எதுக்குள்ள லைன் மார்ஜின் வரைஞ்சி எழுதுகிறோம், அதுக்கு தாண்டி போகக்கூடாது வேர்ட்ஸ். அது மாதிரி தான் இந்த பர்சன்டேஜ் தாண்டி கடன் வந்து போகக்கூடாது. இந்த செக்யூரிட்டி இப்போ வந்து ஒரு லேண்டை வந்து நம்ம செக்யூரிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லேண்டுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிரெடிட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இந்த மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர், அது அந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆக்ஷன். RBI takes corrective actions on any bank or banks that does not follow its guidelines. It is direct action. ஸோ RBI போடுற
ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை மற்ற கமர்ஷியல் பேங்க்னால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க, கரெக்டிவ் ஆக்ஷன். அதுக்கு என்ன கைட்லைன் அவங்க ஃபாலோ பண்ணலையோ அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து அவங்க எடுப்பாங்க. இட் இஸ் கால்ட் டைரக்ட் ஆக்ஷன். இதுவும் வந்து குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர், ஒன் ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர். நெக்ஸ்ட்டு மாரல் சசேஷன் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு லிபரலாக இருக்கக்கூடாது. ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து ரொம்ப கஸ்டமருக்கு லிபரலாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க்ஸ் மேலே ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதுதான் வந்து மாரல் சசேஷன். த RBI புட்ஸ் ப்ரெஷர் ஆன் பேங்க்ஸ் டுவர்ட்ஸ் லிபரல் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் lending during the certain periods. Next, lender of the last resort. ஸோ இப்போ வந்து எல்லா பேங்க்ஸ்க்குமே வந்துட்டு இப்போ கிரெடிட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கடைசியாக ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயாக தான் இருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் RBI. In times of emergency, any bank in India can approach RBI for financial assistance. RBI provides them credit. அவங்களுக்கு credit கொடுப்பாங்க. When other source of getting credit are exhausted, மற்றது எல்லாமே வந்துட்டு இல்லை அப்படின்னு ஆயிட்டதுக்கப்புறம் வேறு சோர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ஆர்பிஐ கிட்ட வரும்போது ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. ஆல் பேங்க்ஸ் கேன் அப்டைன் லோன்ஸ் ஃப்ரம் RBI and hence it is called as lender of last resort. கடைசியாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து RBI கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் RBI. நெக்ஸ்ட் கிளியரிங் ஹவுஸ் சர்வீஸ். ஸோ கிளியரிங் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். கிளியரிங் ஹவுஸ் மெயின்டைன்ஸ் அ கிளியரிங் சிஸ்டம் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா. இந்த கிளியரிங் ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். இது எதுக்காக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் எக்ஸ்சேஞ்ச் இன் த சென்ஸ் பேமெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டெரிவேஷன் டிரான்சாக்ஷன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த கிளியரிங் ஹவுஸ் சர்வீஸ். The aggregate amount of check presented by the bank on other bank represented the claim by that bank on the அதர் பேங்க். ஸோ இப்போ ஒரு அக்ரிகேட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு செக் கொடுத்துருக்காங்க, ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணி கொடுக்கறது சரிங்களா. அது இந்த கிளியரிங் ஹவுஸோட ஒர்க். சிமிலர் கிளைம்ஸ் ஆர் மேட் பை ஆல் த பேங்க்ஸ் ஆன் எவ்ரி அதர் பேங்க் இன் கிளியரிங். ஸோ கிளியரிங் அப்போது இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். A net settlement is arrived at a clearing house and accordingly the debit or credit entry is made in their current account. ஸோ நெட் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டெபிட்டோ கிரெடிட்டோ அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரி வந்து ஆகிடும். The cash reserve kept by the bank with RBI is utilized for this purpose. ஸோ இப்போது கடன் கொடுக்கும்போது காசு பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ரிசர்வ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம்ல ஆர்பிஐ கிட்ட. எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் என்ன பண்ணணும், ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி ரிசர்வ் மெயின்டைன் பண்ணும்போது அந்த கேஷ் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இந்த பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணப்படும் ஆர்பிஐ மூலியமாக. ஆர்பிஐ மூலியமாக இல்லை, ஆர்பிஐ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. கிளியரிங் சிஸ்டம் சேவ்ஸ் டைம் அண்ட் எலிமினேட்ஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் அதர் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ கிளியரிங் ஹவுஸ் வரும்போது டைம் சேவ் ஆகும் அண்ட் பேப்பர் ஒர்க்கெலாம் வந்து இருக்காது, எலிமினேட்ஸ்னால் இருக்காது, அதர் டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. இன்வால்விங் இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட், ஒரு பேங்க்குக்கோ இன்னொரு பேங்க்குக்கோ இருக்க செட்டில்மெண்ட் அப்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். Though the RBI maintains a clearing house system, only 14 clearing houses are owned by RBI. என்னதான் ஆர்பிஐ கிளியரிங் ஹவுஸ் வச்சுருந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருந்தாலும் 14 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்துட்டு இட் இஸ் ஓன்டு பை ஆர்பிஐ அண்ட் 840 ஆர் மேனேஜ்டு பை செபி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் 840 கிளியரிங் ஹவுஸ் வச்சுருக்காங்க அண்ட் 6 பை நேஷ்னலைஸ்டு பேங்க். டோட்டலாக வந்து 860 கிளியரிங் ஹவுஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் கரன்சி ரிசர்வ். கஸ்டோடியன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா கவனித்து கொள்பவர் அப்படின்னு சொல்லலாம்.
காவலாளர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிறதும் வந்து ஆர்பிஐ தான். ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் அ ரிசர்வ் ஆஃப் கோல்ட் அண்ட் ஃபாரின் கரன்சி. எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க? கோல்ட் அண்ட் ஃபாரின் கரன்சி. when foreign exchange reserves are inadequate for meeting balance of payment problem, it borrows from இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்துட்டு ரிசர்வ் இல்லை, இன்அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ யார்கிட்டேருந்து பாரோ பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF. இட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆஃப் கண்ட்ரி அண்ட் என்ஃபோர்ஸஸ் த ப்ரொவின்ஷன் ஆஃப் Foreign Exchange Management Act 1999. Development and maintenance of foreign exchange market in India is also a function of RBI. So இந்த foreign exchange மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறதும் அதை டெவலப் பண்ணுறதுமோ வந்துட்டு யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணுறதோ வந்து ஆர்பிஐ தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் RBI manages the exchange value of rupee in order to facilitate India's foreign trade and payment. இப்போ அமெரிக்கன் டாலரும் இந்தியன் ருப்பியும் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்பிஐயோட ஒர்க் ஃபங்க்ஷன் தான். இட் என்ஷூர்ஸ் தட் நார்மல் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ட்ரேட் டு நாட் அஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட். சின்னதாக வர ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் வந்து ஏற்ற இறக்கம்லாம் வந்துட்டு ட்ரேடில் வர ஏற்ற இறக்கம்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. நார்மல் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இன் ட்ரேட் டு நாட் அஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுமே வந்துட்டு ஆர்பிஐயோட வேலை தான். இட் ஹேஸ் ஆல்சோ பீன் entrusted with the task of collection and compilation of statistical information relating to banking and other financial sectors of the economy. RBI monthly bulletin, annual report and various committee reports contain treasures of authentic data. ஸோ இவங்க ஆர்பிஐ கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புதையல் மாதிரி. அந்த டேட்டா வந்து எப்படி அப்படின்னா ஒரு புதையல் மாதிரி. ஸோ அதை வச்சு அது ரொம்ப வந்து ட்ரஸ்டடாக இருக்கும், பொய்யான இதெல்லாம் இருக்காது. அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அது வந்து ஒரு ப்ரூவன் இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டாவுமே வந்துட்டு ஆத்தென்டிக்னா உண்மையான டேட்டா, சரிங்களா, உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் ஆர்பிஐயோட ஒர்க். ஓகே காய்ஸ், ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை வந்து பார்த்துடுங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சாப்டர் 10 RBI இஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.